ஹாய்ங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? கர்த்தரின் கிருபையால நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் அதிகாலமே எழும்பி நான் ஜெபிக்கும்போது, ஜெபித்து முடித்துட்டு ஒரு அதிகாரத்தை பார்க்கலாம்னு பைபிள திறந்தேன். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் படிச்சேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனம். அது எனக்கு மனச ரொம்ப தொட்டுச்சு. அந்த வார்த்தைய கூட உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகிப் போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகிப் போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அழகான வார்த்தை. நான் ஏன் இந்த வசனத்தை அவங்க முன்னுக்கு வைக்கிறேன்னா, நிறைய பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கடவுள் மேலே பழி சாட்டுவாங்க. கடவுளுக்கு கண் இல்லையா? அவருக்கு காது இல்லையா? நான் இவ்வளோ பிரச்சனையில் நிற்கிறேனே, இவ்வளோ துன்பத்தில் நிற்கிறேனே, என்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை குற்றம் சாட்டுவாங்க, திட்டுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். நானும் ஒரு காலத்தில் அப்படி ஏசினவ தான். ஆனாலும் கூட அது எவ்வளோ ஒரு மோசமான வேலை தெரியுமா? கடவுளை திட்டுறதுக்கோ சபிக்கிறதுக்கோ ஏசுறதுக்கோ நமக்கு எந்த தகுதியுமே இல்லைங்க. இல்லவே இல்லை. கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அவர் நிச்சயமாக எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆசீர்வச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனும் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தோட்டத்தை தான் பார்ப்பான், கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். அந்த வார்த்தை எதுக்கு வந்ததுன்னா, உங்களையும் என்னையும் மனுஷன் முகத்தோற்றத்தை பார்ப்பானே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற வேதனையும் வருத்தத்தையும் அவன் கணக்கில் எடுக்கவே மாட்டான். ஆனால் ஆண்டவரோ உள்ளுக்குள்ள இருதயத்தை தான் பார்க்குறாரு. அவங்களுடைய அழகையோ அறிவையோ அந்தஸ்தையோ படிப்பையோ அவர் பார்க்குறதே கிடையாது. உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு அவர் கண்டுக்கிறதே கிடையாது. உன் மனசில் நீ எப்படி இருக்கிற, உன் மனசு நொறுங்கி போயிட்டுருக்கா, நீ என்ன பண்ணுற, அவர் உன் மனதை தான் அவர் காண்கிறார். அப்படியான ஆண்டவரை நம்ம ஒரு நாளுமே திட்ட போகக்கூடாது, அவங்கள சபித்து பேசக்கூடாது. கடவுளை கனம் பண்ணும் பொழுது நம்மளை அவர் கனம் பண்ணுவார், நம்மளை இன்னும் உயர உயர கொண்டு போவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்பி ஜெபிக்கும் போது, கடவுளே என் வழிகளை உங்கள் பாதையில் நான் ஒப்புவிக்கிறேன், என் வழியெல்லாம் நீங்கள் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க. நம்ம வழியெல்லாம் இன்றைய நாளுக்குரிய தேவைகள் வழிகள் எல்லாமே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் போங்க. உங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். இன்னொரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகத்தில் வருது. இல்லாதவனிடம் இருப்பதையும் பிடுங்கி இருப்பவனிடமே கொடுக்கப்படும்.